சி.வி. ஸ்ரீதர் புதுமை இயக்குனர். தமிழ் திரைப்படத்தில் ஒரு கதாநாயகியை தேடிக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணி போக வர காஞ்சனாவை பார்க்குறாரு. காஞ்சனாவோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டையுமே அன்பாக அனுசரணையாக தனக்கு கிடைக்காத அன்பு மற்றவங்ககிட்ட அவங்க ரொம்ப அன்பாக அனுசரணையாக பழகுறாங்க. அந்த விமான பணிப்பெண்கள்லேயே இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் எல்லார்ட்டையும் க்ளோஸாக முகம் சுளிக்காமல் நல்ல விதமாக பாந்தமாக பழகுறது ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அவர் ஒரு படம் தயார் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ யோசிச்சுக்கிட்டு நமக்கு சரியான கதாநாயகி கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சி காஞ்சனாவை அணுகிறாங்க. அப்போ முதல்ல காஞ்சனா சம்மதிக்கலை. அப்புறம் ஸ்ரீதர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்படிமா நீ அன்புக்கு இது பண்ணுற, உனக்கு நல்லபடியாக நடி, திரையுலகத்தில் பேர் வாங்கலாம், நல்ல ஒரு உனக்கு எதிர்காலம் காத்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சி.வி. ஸ்ரீதரோட வற்புறுத்தலுக்கு இணங்கி அந்த படத்தை நடிக்கிறாங்க. அந்த படத்தில் வசுந்தரா தேவின்னு ஏற்கனவே ஒரு நடிகை இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வைஜெயந்தி மாலாவோட அம்மா. அவங்க ஃபேமஸான நடிகை. அப்போ அந்த பேரை காஞ்சனா அப்படிங்கிற பேரை ஸ்ரீதர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம காஞ்சனாவுக்கு வைக்கிறாங்க. காதலிக்கு நேரம் இல்லைன்னு ஒரு படம் எம்ஜிஆர் சிவாஜி டாமினேட் பண்ணியிருந்த திரையுலகத்தில் முதல்ல புதுமுகங்களை வச்சு அவர் ஈஸ்ட்மன் கலரில் ஒரு படம் எடுக்கிறார். அதுதான் காதலிக்கு நேரம் இல்லை. அந்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஜாம்பவான்கள் நடிகர்கள், பயங்கரமான நடிகர்கள். டிஎஸ் பாலையா ஒரு பக்கம், நாகேஷ் ஒரு பக்கம், முத்துராமன் ஒரு பக்கம். அதில் தான் ரவிச்சந்திரன் அறிமுகமாகிறார். நடிகர் ரவிச்சந்திரன் அறிமுகமாகிறது. காஞ்சனாவும் அதில் தான் அறிமுகமாகிறாங்க. ராஜஸ்ரீன்னு ஒரு நடிகை. எல்லாம் நடித்த அந்த காலையில் படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தில் முத்துராமனுக்கு இணையராக வருவாங்க. முத்துராமன் கூட அந்த படம்னே சொல்ல முடியாது. அந்த காஞ்சனாவோட திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புன்முறுவல் பூத்த முகம்தான் இருக்கும். அப்படி ஒரு அழகான முகம். அவங்களுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8 மொழி புலமை பெற்றவங்க. இந்திய மொழின்னு இல்லை, இந்திய மொழியில் உள்ள 4 மொழி, ரஷ்ய மொழி, ஃப்ரெஞ்சு மொழி, ஆக மொத்தம் 7-8 மொழியில் புலமை பெற்று அவங்க காஞ்சனா சிறந்து விளங்குறாங்க. அப்போ அந்த படம் வருது. அந்த படம் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய வெற்றி அடையுது. சில்வர் ஜூப்ளி 25 வாரங்களுக்கு மேலே ஓடுது. அது நடித்த 50 பேர் வாங்குகிறாங்க. அந்த 64 காலகட்டம் சிவாஜி எம்ஜிஆருங்கிற திரையுலக சக்கரவர்த்திகளுக்கு நடுவில் ஒரு புதுமுகங்களை போட்டு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்குற, அதுதான் ஸ்ரீதர புதுமை இயக்குனர் நம்ம சொல்கிறோம். அந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே அவங்க எப்படி விமானப்பணி பண்ண வானத்தில் உயர்ந்தாங்களோ அந்தளவுக்கு திரையுலகில் ரசிகர்கள் மத்தியில் மிக உயரத்துக்கு போகிறாங்க.